வெளியெல்லாம் நடக்குது, ஒரே பரபரப்பா இருக்குன்னு ஏமாந்துடாதீங்க. இதெல்லாம் செஞ்சுட்டா பரலோகத்துக்கு போயிடுவான்னு சொல்லி நினைக்காதீங்க. நான் சில இடத்துல கேட்டிருக்கிறேன், ஆண்டவர் இப்படிலாம் பேசினாரே, நம்மளாம் ஜோம் பண்ணி இருக்கிறோமே, நம்முடைய ஊழியத்துக்காக இவ்வளவு பெரிய காரியத்தை டிசைன் பண்ணி இவ்வளவு பெரிய வடிவமைத்து ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்ம ஜோம் பண்ணி கர்த்தர் பேசட்டும் சொல்லி காத்திருந்து கர்த்தர் நமக்கு நிறைய விஷயங்கள் எல்லாம் பேசி இந்த மாதிரி வச்சிருந்தாரு. இப்போ எப்படி இந்த சித்தத்தில் நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல இப்போ எல்லாம் ஊழியம் ரொம்ப நல்லா இருக்குது, அந்த நாட்டுக்கு போறேன் இந்த நாட்டுக்கு போறேன், இங்கே அழைப்பு இருக்கிறது அங்கே அழைப்பு இருக்கிறது. நான் அதை கேட்கல. உங்களுக்கு தேவன் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? கர்த்தர் அதுல தான் கவனமா இருப்பார். நீ வேற என்ன சொன்னாலும் அதை காதிலே வாங்கிக் கொள்ளவே மாட்டார். ஆண்டவரே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, அப்படியாப்பா எவ்வளவு நாட்டுக்குப்பா தீர்க்க கர்த்தர் கேட்டாரு பாருங்களேன். அவன் கேட்ட எதை அவர் மென்ஷன் பண்ணியே திருப்பி பேசல அப்படின்னா அவன் சொன்னதை கர்த்தர் கவனிக்கவே இல்லை என்று பொருள். அவன் தான் உட்கார்ந்து சொல்றான், பெரிய பட்டியல் சொல்லுகிறான். தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, நாங்கள் வியாதியஸ்தரை சுகமாக்கினோம் அல்லவா, எவ்வளவு பேர் எழுந்து நடந்தார்கள் அல்லவா. நான் என்ன கேட்டேன்? என் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை நீ செய்தாயா என்று கேட்டேன். நீ என்ன வேஸ்டா பேசிக் கொண்டிருக்கிறாய்? இவனை அப்புறப்படுத்துங்கள், உன்னை அக்கிரமிச்சைக்காரனை அகன்று போ, உன்னை நான் ஒரு காலம் அறியவில்லை.